நாம் தினமும் சாப்பிடும் உணவுக்கு முன்பாகவே நம்முடைய உடலை மெதுவாக அழிக்கும் ஒரு பழக்கம் இருக்கிறது. அது என்ன தெரியுமா? அது பகல் தூக்கம். சில நிமிட ஓய்வு என்று நினைத்தது நம் உயிரின் ஒளியை மெதுவாக குறைக்கும் விஷயமாக மாறிவிடுகிறது. இந்த உண்மையை நூற்றாண்டுகளுக்கு முன்பே எச்சரித்தவர் யார் தெரியுமா? அவர்தான் எங்கள் வள்ளலார் ராமலிங்க அடிகள். மனித வாழ்க்கையின் முக்கிய அம்சம் உடல், மனம், ஆன்மா என்ற மூன்றின் சமநிலை. இந்த சமநிலையை குலைக்கும் சிறிய பழக்கங்கள் கூட காலப்போக்கில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த வகையில் இன்று நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் ஒரு பழக்கம்தான் பகல் தூக்கம். நாம் நினைப்பது சோர்வாக இருக்கிறது, கொஞ்சம் தூங்கலாம். ஆனால் வள்ளலார் சொல்வது என்னவென்றால் அது உடலை நோய்க்கு தள்ளும் ஒரு வழியாகும் என்று. வள்ளலார் யார்? அவரின் பார்வை என்ன? வள்ளலார் ராமலிங்க அடிகள் அவர்கள் ஒரு சாதாரண ஞானி அல்ல. அவர் கூறியவை அனைத்தும் உடல் ஆரோக்கியம், ஆன்மீக முன்னேற்றம் இரண்டையும் ஒன்றாக இணைக்கும். அவர் வாழ்க்கையின் முக்கிய கொள்கை உயிர்கள் அனைத்தும் ஒன்றே, உடல் ஒரு ஆலயம். அதனால்தான் அவர் உடல் பழக்கங்களை மிகவும் முக்கியமாக எடுத்துரைத்தார். பகல் தூக்கம் ஒரு சாதாரண பழக்கமா? நாம் பார்க்கும்போது இது மிகவும் சாதாரணமாக தெரியும். மதிய உணவுக்கு பிறகு தூக்கம், வேலை இடையே ஓய்வு, விடுமுறை நாட்களில் நீண்ட பகல் தூக்கம். ஆனால் வள்ளலார் பார்வையில் இது உடலின் இயற்கை ரிதத்தை குலைக்கும் செயல். பகல் தூக்கத்தின் உடல் விளைவுகள்: ஜீரண குறைபாடு. உணவு சாப்பிட்ட பிறகு உடல் என்ன செய்கிறது? ஜீரண செயல்பாடு அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் வயிற்று பகுதியில் அதிகமாகும். இந்த நேரத்தில் தூங்கினால் ஜீரணம் மெதுவாகும், உணவு சரியாக சீராகாது, அமிலம் அதிகரிக்கும். இதன் முடிவு அஜீரணம், வயிற்று வலி, காஸ் பிரச்சனை. இரத்த ஓட்டம் சீர்கேடு. நாம் பகலில் தூங்கும் போது உடலின் இயற்கை சுழற்சி மாறும், இரத்த ஓட்டம் சீராக இயங்காது. இதனால் சோர்வு, தலைவலி, உடல் கனமாக உணர்வு, மன சோம்பல். பகல் தூக்கம் மூளையின் செயல்பாட்டை மெதுவாக்கும், கவனம் குறையும், சிந்தனை மந்தமாகும். இதனால் வாழ்க்கை முன்னேற்றம் பாதிக்கப்படும், உடல் எடை அதிகரிக்கும். பகல் தூக்கம் குறைந்த செயல்பாடு: மெட்டபாலிசம் குறைவு, கொழுப்பு சேர்க்கை, முடிவு பருமன், நீரிழிவு போன்ற நோய்கள் ஏற்படும். ஆன்மீக பார்வையில் பகல் தூக்கம். வள்ளலார் கூறியது உடல் மட்டுமல்ல, ஆன்மீகமும். உயிரின் ஒளி. அவர் சொல்வது மனிதனின் உடலில் ஒரு உள்ளொளி இருக்கிறது, அது நம் உயிரின் சக்தி. பகல் தூக்கம் இந்த சக்தியை குறைக்கும், சிந்தனையை மங்கச் செய்கிறது. சோம்பல், ஆன்மீக தடைகள். பகல் தூக்கம் சோம்பலை உருவாக்கும். சோம்பல் அலட்சியம், அலட்சியம் ஆன்மீக வீழ்ச்சி. சோம்பல் வந்தால் அலட்சியம் வரும், அலட்சியம் ஏற்பட்டால் ஆன்மீக வீழ்ச்சி அடையும். இயற்கையின் விதி. இயற்கை என்ன சொல்கிறது என்றால் பகல் செயல்பாடு, இரவு ஓய்வு. பகலில் செயற்பட வேண்டும், இரவில்தான் ஓய்வெடுக்க வேண்டும். இதற்கு எதிராக நாம் நடந்தால் உடலும் மனமும் பாதிக்கப்படும். வள்ளலார் எச்சரிக்கிறார். வள்ளலார் தெளிவாக சொன்னார், அளவுக்கு மீறிய தூக்கம் உயிரின் வீழ்ச்சி. சோம்பல் அதாவது அறிவின் எதிரியாகும். அவர் வாழ்க்கையில் குறைந்த தூக்கம், அதிக ஆன்மீக கவனம், கட்டுப்பாடு இருந்தது. எப்போது பகல் தூக்கம் சரி என்றால் அனைத்து சூழலிலும் தவறில்லை. சிறிய 10 தொடக்கம் 20 நிமிடங்கள் உறங்கலாம். அதிக உழைப்பு இருந்தால் சிறிது நேரம் உறங்கலாம், 10 தொடக்கம் 20 நிமிடம். மற்றும் நோயாளிகள் சிறிய நேரம் உறங்கலாம். ஆனால் நீண்ட நேரம் தூங்குதல், தினசரி பழக்கமாக்குதல் இதெல்லாம் தவறாகும். நவீன அறிவியல் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், இன்று மருத்துவ உலகமும் சொல்கிறது அதிக பகல் தூக்கம் இதய நோய் அபாயத்தை ஏற்படுத்தும், அதிக தூக்கம் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், தூக்க சுழற்சி குலைவு. வள்ளலார் சொன்னது இப்போது விஞ்ஞானமும் உறுதிப்படுத்துகிறது.
நல்ல வாழ்க்கைக்கு வழிகள். பகலில் செய்ய வேண்டியது உடற்பயிற்சி, வேலை, படிப்பு, சுறுசுறுப்பு. தூக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இரவு நேரத்தில் 6 தொடக்கம் 8 மணி நேரம், அதாவது தொடர்ச்சியான தூக்கம். இடையில் இடைவெளி விட்டு தூங்கக்கூடாது, அது சரியான தூக்கத்தை தராது. அதனால் தொடர்ச்சியான 6 தொடக்கம் 8 மணி நேரம் உறங்க வேண்டும். ஒரே நேரத்தில் தூங்குதல். அதிக உணவுக்கு பிறகு தூங்காதது. அதிகம் சாப்பிட்ட பிறகு உடனே படுத்து உறங்கல் உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சாப்பிட்ட பிறகு சிறிய நேரம் இருந்து பிறகுதான் அதற்கு பிறகு உறங்க வேண்டும். சாப்பிட்ட உடனே உறங்கல் கூடாது. வாழ்க்கை மாற்றம் உண்மை. நாம் நினைப்பது சின்ன தூக்கம்தானே என்று, ஆனால் உண்மை என்னவென்றால் அது மெதுவான நோயின் தொடக்கமாகும். உடலை அழிப்பது விஷம் மட்டுமல்ல, தவறான பழக்க வழக்கங்களும் அதே வேலை செய்கின்றன. பகலில் நாம் தூங்கும் ஒவ்வொரு நிமிடமும் நம் உயிரின் ஒளி சிறிது சிறிதாக மங்குகிறது. வாழ்க்கையை உயர்த்த வேண்டுமா? அப்படியானால் சோம்பலை வெல்லுங்கள். பகலில் உறங்குவதை தடுங்கள். வள்ளலார் ராமலிங்க அடிகள் சொன்ன அந்த ஒரு வரியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உயிர் ஒளி பாதுகாக்க வேண்டுமெனில் ஒழுக்கம் அவசியம். இன்று முதல் ஒரு முடிவு எடுங்கள். பகல் தூக்கத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் உடலை காப்பாற்றுங்கள். உங்கள் உள்ளொளியை எழுப்புங்கள். அப்போதுதான் நீங்கள் வாழ்வது அல்ல, ஒளியாக மாறத் தொடங்குவீர்கள்.